ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்கு பட்டர் மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டில் நல்லா சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள். பன்னீர் இல்லைண்டா இதேமாரி எக்கு வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அதற்கு நானே 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயத்தை இதேமாரி நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். அரிஞ்சு வச்சு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை ரெண்டுத்தையும் நம்ம கொட்டிக்கிறோம். கொட்டி ரொம்ப வதக்க வேணாம். இதை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு 4 பட்டை கொஞ்சம் சின்னதாக பீஸாக எடுத்து 4 பீஸு, கிராம்பு 4 பீஸு, அப்புறம் 2 ஏலக்காய், 10 முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறோம். ரொம்ப வதக்க வேணாம், தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும். லைட்டாக வதக்கி விட்டு இதை நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்கணும். இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நம்ம இப்போ மூடி போட்டு வச்சுக்கிறோம். உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ 5 முட்டை எடுத்து நான் இதை அவிச்சு தோல் உரித்து 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வெங்காயத்தை திறந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு வேகணும், நல்லா இந்த அளவு வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டான வெந்திருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவு எல்லாத்தையும் நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வெந்தோடனே நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சி எடுத்துட்டு இப்போ பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டர் கடாய் வச்சு பட்டர் சேர்த்து நம்ம பொடிசாக எண்ணெயும் சேர்த்துக்கிறோம். எண்ணெயும் சேர்த்து 10 பல் பூண்டு எடுத்து நான் நைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இந்த பட்டரில் அந்த பூண்டு சேர்த்து வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கோண்டு சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிக்கணும். தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிட்டு இப்போ காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, இது எல்லாத்தையும் சேர்த்து 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கரம் மசாலா தான், மற்ற மசாலா எதுவும் போட வேணாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் ரொம்ப உரப்பு கொடுக்காது, கலருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் சீனி சேர்த்துக்கிறோம். சுகர் சேர்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சு கொதித்தோடனே நம்ம இதில் ஒரு 1/2 டம்ளர் நல்லா சுண்ட காய்ச்சின பால் சேர்த்துக்கிறோம். நீங்கள் பால் ஆடை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ் மில்க் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் ரெண்டுமே இல்லாதனால இப்போ சுண்ட காய்ச்சின பாலை 1/2 டம்ளர் சேர்த்துக்கிட்டு இப்போ கொதிச்சோன்னே நான் முட்டையை சேர்த்துக்கிறேன். இந்த அளவு நம்ம கொதிச்சோன்னே முட்டையை சேர்த்து கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கணும். மூடி போட்டு வச்சுக்கிட்டு இப்போ இது கஸ்தூரி மேகி இதில் கொஞ்சோன்னு லைட்டாக போட்டுக்கிறேன். கஸ்தூரி மேகி இல்லைன்னாக்கா நம்ம மல்லிக்கீரை கூட போட்டுக்கலாம். புதினா சேர்க்க வேணாம். மல்லி மட்டும் நைஸாக பொடிசாக அரைஞ்சி வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கஸ்தூரி மேகி சேர்க்கும் போது இது நம்ம ஹோட்டல்ஸில் செய்கிற சுவையில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்.